ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் அன்பான வாழ்த்துக்கள். இந்த ஞாயிற்றுக்கிழமையிலே கர்த்தர் நமக்கு கொடுக்கிற வார்த்தை சங்கீத புஸ்தகத்திலே 104வது அதிகாரத்தில் 28வது வசனம். நீர் உம்முடைய கையை திறக்க அவைகள் நன்மையினால் திருப்தியாகும். ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. நன்மையினால் திருப்தியாக்குகிற தேவன், நன்மையான ஈவுகளை தருகிற தேவன். எனக்கு அன்பான தேவ ஜனங்களே, இந்த உலகத்தில் வாழ்கிற பல விதமான மிருக ஜீவன்கள் இருக்கின்றன, மனிதர்கள் இருக்கிறார்கள். அவருடைய வாழ்க்கைக்கு தேவையான எல்லா விதமான தேவைகளையும் கர்த்தர் ஒருவரே தருகிறார். இந்த பகுதியில் வாசிக்கிற போது பார்த்தீங்கன்னா சமுத்திரம், மிகப்பெரிய சமுத்திரம். இந்த சமுத்திரத்தில் பார்த்தீங்கன்னா ஏராளமான மச்சங்கள் இருக்கின்றன, சிறியவைகளும் பெரியவைகளுமான ஏராளமான மிருக ஜீவன்கள் இருக்கின்றன. பாருங்க, இதில் ஓடுவதற்கு திமிங்கலங்கள் இருக்கின்றன. நமக்கு எல்லாருக்கும் தெரியும் திமிங்கலம் எவ்வளவு பெரிய ஒன்று என்று சொல்லி. அவ்வளவு பெரிய திமிங்கலமானது தன்னுடைய உணவுக்காக தேவனை நோக்கி பார்த்து கொண்டே இருக்கிறது, ஆண்டவரை நோக்கி பார்த்து கொண்டே இருக்கிறது. அப்படி இந்த உலகத்தில் வாழ்கிற எல்லா ஜீவராசிகளும் ஆண்டவரை நோக்கித்தான் பார்க்கின்றன. தன்னுடைய தேவைகளுக்காக, அன்றாட தேவைகளுக்காக, உணவுக்காக, ஆகாரத்துக்காக தேவனுடைய சமூகத்தை நோக்கி பார்க்கிறது. அப்பொழுது பாருங்க, நீர் கொடுக்க அவைகள் வாங்கி கொள்ளும், உம்முடைய கரத்தை திறக்கிற பொழுது அவைகள் நன்மையினால் திருப்தியாக என்று எழுதப்பட்டிருக்கிறது. எனக்கு அன்பான தேவ ஜனங்களே, கர்த்தர் கொடுக்கிற வேலை என்று ஒன்று இருக்கிறது, கர்த்தர் கொடுக்கிற நேரம் என்று ஒன்று இருக்கிறது. கர்த்தர் நம்முடைய வாழ்க்கைக்கு ஆசீர்வாதங்களை ஆயத்தமாக்கி வைத்திருக்கிறார். அது எப்பொழுது கிடைக்கும் தெரியுங்களா? அது ஆண்டவர் நியமித்திருக்கிற வேலையிலே கிடைக்கும். ஒரு வேலை பாலசிங்கமாக இருக்கலாம், அது இறைக்காக கெர்ஜிக்குமா, தேவனால் தங்களுக்கு ஆகாரம் உண்டாயிருக்கும்படி தேடுமா. ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதா. பாருங்க, பாலசிங்கத்தை குறித்து நமக்கு எல்லாருக்கும் தெரியும். ஒரு வாலிப சிங்கம், அதற்கு உணவு வேணும் என்று சொன்னால் உடனே போய் வேட்டையாட முடியாது. அதன் கண்களிலே வேட்டையாடுகிறதற்கு முயலோ மானோ காணப்பட வேண்டும். அது பிறகு ஓடி போகும். அது பின்னாடி துரத்திட்டு போய் வேட்டையாடி அது தன் கைகளினாலே பிடித்தால் மாத்திரம்தான் அதை சாப்பிட முடியும். எனக்கு அன்பான தேவ ஜனங்களே, இந்த உலகத்தில் வாழ்கிற எல்லா ஜீவராசிகளும் தன்னுடைய தேவைகளுக்காக ஆண்டவரை நோக்கி மாத்திரம்தான் பார்த்து கொண்டே இருக்கிறது. தம்மை நோக்கி கூப்பிடுகிற காக்கை குஞ்சுகளுக்கும் கர்த்தர் உணவு கொடுக்கிறாராம். ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதா. பாருங்க, கூப்பிடுகிற காக்கைகள். பாருங்க, காக்காவுக்கு கூட உணவு வேணும்னு சொன்னாங்க, அதுக்கு கூட ஆண்டவர் நோக்கி தான் பார்க்கணும். சில சமயத்தில் நினைக்கிற ஏராளமான காகங்கள் இருக்கிறது. நம்ம தினந்தோறும் பார்த்தீங்கன்னா ஏராளமான காகங்களை பார்க்க முடியும், ஆங்காங்கே பறந்து கொண்டு தான் இருக்கிறது. ஆனாலும் கூட அவ்வளவு ஏராளமான காகங்களாக இருந்தால் கூட அத்தனை காகங்களுக்கும் தேவையான உணவு ஆண்டவரிடத்திலிருந்து தான் கிடைக்கிறது. அது மாத்திரமல்ல, காக்கை குஞ்சுகள், அந்த குஞ்சுகளை கொண்டு போய் உணவு கொடுத்தாதான் அது சாப்பிட்டு உயிர் வாழ முடியும். அப்போ இந்த காக்காவுக்கு எங்கேயாவது உணவு கிடைச்சி ஆகணும். அப்போ கொண்டு போய் அது தன்னுடைய குழந்தைகளுக்கு கொடுக்க வேண்டும், தன்னுடைய குஞ்சுகளுக்கு கொடுக்க வேண்டும். எனக்கு அன்பான தேவ ஜனங்களே, அந்த காக்கை குஞ்சுகளுக்கு கூட உணவு தருகிறவர் ஆண்டவர். ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதா. இன்றைக்கும் கூட நீங்கள் அவருடைய கரத்தை நோக்கி பாருங்கள். அவருடைய கரத்திலே ஏராளமான ஆசீர்வாதம் இருக்கிறது, ஏராளமான நன்மைகள் இருக்கிறது. அவரை நோக்கி பார்க்கிற பொழுது அவர் உங்கள் வாழ்வை நிறைவாக்குவார், அவர் உங்கள் வாழ்க்கையை திருப்தியாக்குவார். அந்த வசனத்தில் வாசிக்கிற பொழுது அப்படித்தான் சொல்லப்பட்டிருக்கிறது. நீர் உடைய கரத்தை திறந்து கொடுக்கிற பொழுது பாருங்க, நீங்க தருகிற நன்மையினாலே அவைகள் திருப்தியாகுமா. நீர் உடைய முகத்தை மறைக்கிற போது என்ன நடக்கும்? ஆண்டவர் முகத்தை மறைத்து கொண்டால் அது தன்னுடைய ஜீவனை விட்டு விடுமா. எனக்கு அன்பான தேவ ஜனங்களே, அந்த மிகப்பெரிய திமிங்கலத்துக்கு உணவு கொடுக்கிறவர் ஆண்டவர், பால சிங்கத்துக்கு உணவு கொடுக்கிறவர் ஆண்டவர், இந்த காக்கை குஞ்சுகளுக்கு உணவு கொடுக்கிறவர் ஆண்டவர், இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய சகல ஜீவராசிகளுக்கு உணவு கொடுக்கிறவர் கர்த்தர் வருவதால். இன்றைக்கும் கூட அவர் கொடுக்கிறவர், நன்மையை தருகிறவர். அவரை மாத்திரம்தான் உங்களுக்கு நன்மையை கொடுக்க முடியும், அவர் மாத்திரம்தான் உங்களுக்கு உணவை கொடுக்க முடியும். இன்றைக்கும் கூட அவருடைய கரத்திலிருந்து வருகிற ஆசீர்வாதங்களுக்காக அவருடைய முகத்தை தேடுங்கள். பாருங்க, அந்த இடத்துல வேதம் சொல்லுகிறது, மறுபடியும் அவைகளுக்குள்ளே ஆவியை கொடுக்கிற பொழுது அவைகள் மறுபடியுமாய் உயிர் பெற்று எழும் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அந்த மிகப்பெரிய திமிங்கலம் கூட மறுபடியுமாய் சிருஷ்டிக்கப்படும்படியாய் கர்த்தர் அதற்குள்ளே தம்முடைய ஆவியை அனுப்புகிறார். அப்பொழுது மறுபடியுமாய்
அது உயிர் பெற்று எழும்புகிறதாம். ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. இந்த உலகத்திலே எல்லா ஜீவராசிகளும் கர்த்தரை மாத்திரம்தான் பார்க்கிறது. நீங்கள் யாரை பார்க்கிறீர்கள்? உங்களுடைய தேவைகளுக்காக யாரை தேடிக் கொண்டிருக்கிறீர்கள்? உங்கள் வாழ்வினுடைய அன்றாட தேவைகளுக்காக, அத்தியாவசியமான தேவைகளுக்காக யாருடைய கரங்களை பார்த்து கொண்டிருக்கிறீர்கள்? மற்ற மனிதர் உதவி செய்வார்களா, வேறு யாராகிலும் எனக்கு உதவி செய்வார்களா என்று சொல்லி நீங்கள் மற்றவர்களை நோக்கி கொண்டிருக்கிறீர்களா? இன்றைக்கு கர்த்தரையே நோக்கி பாருங்கள். உங்களுடைய கண்கள் அவரையே நோக்கி பார்க்கட்டும். அவருடைய கரங்களே உங்கள் வாழ்வை நிறைவாக்கும். தேவன் தாமே உங்களை ஆசீர்வதிப்பார். நான் ஜெபம் செய்வோம். எங்களை அதிகமாய் நேசிக்க நல்ல ஆண்டவரே, இன்றைக்கும் ஆண்டவரே உங்களுடைய கரங்களை நோக்கி பார்க்கிற உங்களுடைய பிள்ளைகளை நிரப்பும்படி நான் ஜெபிக்கிறேன். திருப்தியாக்கும்படி நான் ஜெபிக்கிறேன். அன்றாட வாழ்வினுடைய தேவைகளை கர்த்தரே சந்திக்கும்படி நான் ஜெபிக்கிறேன். இயேசுவின் ஜெபம் நல்ல பிதாவே. ஆமென். God bless you.